அடுத்ததாக நடைபெறவிருக்கும் அமர்வு எல்லை கடந்த வேர்கள், இன்றைய தமிழ் குரல்கள், Unbound Roots, the Contemporary Tamil Voices. இன்றைய தமிழ் இலக்கியம் ஒரு நிலப்பரப்பிற்குள் அடங்குவதல்ல. இலங்கை, தமிழ்நாடு, புலம்பெயர் தேசங்கள் என உலகெங்கும் வேரூன்றி புதிய அனுபவங்களையும் புதிய மொழியையும் சுமந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. வேர்கள் மண்ணில், கிளைகள் எல்லைகளை கடந்து. இன்றைய தமிழ் படைப்பாளிகளின் குரல்கள், அவர்களின் அக்கறைகள், அவர்கள் எதிர்கொள்ளும் கேள்விகள் குறித்த ஆழமான உரையாடலாக இந்த அமர்வு அமைந்திருக்கிறது. இந்த அமர்வை ஒருங்கிணைக்கவிருப்பவர் கலாநிதி பாக்கியநாதன் அகிலன் அவர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலை வரலாற்று துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளரான இவர் பன்முக திறன் கொண்ட அரங்கச் செயற்பாட்டாளர், முன்னணி தமிழ் கவிஞர். இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிகழ்ந்த போரின் வடுக்களை சொற்சிக்கனமாக மிகைப்படுத்தாத மொழியில் பதிவு செய்தவர் என்பதற்காக பரவலாக அறியப்படுபவர். 11 நாட்கள், சரண கவிகள், அம்மா, ஆழ்கடலில் மழை ஆகிய கவிதை தொகுப்புகளை எழுதியுள்ளார். இவரது கவிதைகளின் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் When There Were No Witnesses, A Similar Drawing on a Vine ஆகிய தொகுப்புகளில் வெளியாகியுள்ளன. கலாநிதி பாக்கியநாதன் அகிலன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். The upcoming session, Unbound Roots, the Contemporary Tamil Voices, explores how Tamil literature today has grown beyond any single geography, rooted in Sri Lanka, Tamil Nadu, and the diaspora, carrying new experiences and new language across borders. The session will be a conversation on the voices, concerns, and questions of today's Tamil writers. The session is moderated by Dr. Pakinathan Ahilan, Senior Lecturer in Art History at the University of Jaffna, versatile theatre practitioner and one of the leading Tamil poets of his generation. Known for his minimalist poetic style reflecting the conflict in northern and eastern Sri Lanka, he is the author of Bangladesh, Lemon, Mother, and Rain in the Deep Sea, with translations featured in When There Were No Witnesses and A Similar Drawing on a Vine. I would like to invite Dr. Pakinathan Ahilan to the stage. நன்றி. வணக்கம், everyone, and assalamu alaikum. This panel in Tamil, but you can have a translation. Yamini can translate into English or in Sinhala, and also the Q&A we can have 3 languages. Now, before start the session, I call upon the panelists. Dr. Thiruvarangan, Professor Sumati Sivamohan, and the senior most Tamil poet Sukumaran, and who else? And Kutirevati, poet Kutirevati, yeah. நான் இந்த அமர்வில் பங்கு கொள்கிற வளவாளர்களை மிக
குறுகிய வார்த்தைகளால் அறிமுகப்படுத்துகிறேன், மிக குறைந்தபட்ச வார்த்தைகளால். கவிஞர் சுகுமாரன் பெரும்பாலும் தமிழில் வாசிக்கிறார்களுக்கு மிகவும் நன்கு தெரிந்த ஒருவர். இன்றைய தமிழில் இருக்கின்ற மிக மூத்த கவிஞரும் மிக முக்கியமான ஆக்கிய இலக்கிய செயற்பாட்டாளரும் காலச்சுவடு இதழினுடைய பொறுப்பாசிரியராகவும் இருக்கிறார். ஒரு வகையில் புதிய தலைமுறை தமிழ் எழுத்துக்களை வடிவமைத்த எழுத்தாளர்களில் சுகுமாரன் முக்கியமானவர். அவருடைய முதலாவது தொகுப்பு ஆக வந்த கோடைகால குறிப்புகள் தமிழில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்திய பல எழுத்துக்களை மாற்றி அமைப்பதற்கு உந்துதலாக இருந்த ஒரு தொகுப்பு. அவர் மலையாளத்திலிருந்து தமிழுக்கும், தமிழிலிருந்து மலையாளத்துக்கும் மொழிபெயர்த்திருக்கிறார். அதை விட ஆங்கிலத்தின் ஊடாக கன்னட வீரசைவ வசனங்கள் என்று பரந்துபட அவரது எழுத்துக்கள் உள்ளன. நாவல்கள், சிறுகதைகளும் அடங்கும். இசை மீதான அவரது ஆர்வம் அளப்பெரியது. இந்துஸ்தானி தொடக்கம் சஞ்சய் சுப்பிரமணியம் வரைக்கும் அவருக்கு ஒரு நீண்ட இசை மீதான பித்து உண்டு. இத்தகைய பின்னணிகள் உள்ளவரும் ஏறத்தாழ 50 வருடங்களுக்கு மேற்பட்ட இலக்கிய பிரயாணத்தின் அனுபவங்களை செறித்துக் கொண்டவருமான அவர் இந்த அமர்வில் இருப்பது இந்த உரையாடலை வலிச்சேர்க்கும் ஒன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். சுமதி சிவமோகன் சகைசார் ஓய்வுநிலை பேராசிரியர். அவர் ஆங்கில இலக்கிய புலத்தை சேர்ந்தவராயினும் அவரது தமிழ் எழுத்துக்களை ஆங்கிலத்துக்கு மொழிமாற்றம் செய்யும் முறைகள், குறிப்பாக அவரது பெண்ணிலை செயற்பாடுகளை ஒட்டிய மொழியாக்கங்கள் அல்லது அவரது இப்போ நான் சின்னப்படியான இருக்கைகள் அவர் போட்ட அடிப்படை இடத்தை நாடகம் ஞாபகம் இருக்கு. நான் நினைக்கிறேன் திருவிழாக்கள் இப்போ கிட்டடியில் ஒரு நாடக போடையில் அந்த கெட்ட சூனியக்காரி பாட்டு திருப்பி அங்கே இருந்து எடுக்கப்பட்ட அப்ரோப்ரியேட் பண்ணப்பட்டது. ஸோ அந்த மெமரிஸ் சுமதி பற்றி இருக்கு. சுமதியிட்ட இப்போ நாங்கள் ஏற்றுக்கொள்றதோ மறக்கிறதோ ஆன இன்னொரு கோணம் எப்பவும் இருக்கும். இந்த உரையாடலும் அது நிகழ்ந்தால் உரையாடல் வளமாகும் என்று எப்பவும் நம்புவோம். குட்டிவேகதி வந்து ஒரு சித்த மருத்துவர் அடிப்படையில், கவிஞர், ஒரு பெண் நிலைப்பட்ட செயற்பாட்டாளர், சிறுகதை ஆசிரியர், சினிமா பாடல் ஆசிரியர், ஆவண திரைப்பட கர்த்தா. இப்பொழுது அவருக்கு 2 திரைப்படங்கள் வந்திருக்கு. இன்றைக்கு மதியம் அவருக்கு கோடை இருள் கதை இன்ஸ்டியூட்ல அது ஒரு ஆவணப்படம். அடுத்தது அவருக்கு மருகி என்கின்ற புதிய திரைப்படம் வெளிவந்திருக்கு. இன்னும் அது திரைக்கு வரையிலே நினைக்கிறேன். பிரத்யேக காட்சிகள் மட்டும் இருந்திருக்கு. ஸோ குட்டி ரேவதி ஆல்சோ கைண்ட் ஆஃப் கண்ட்ரோவர்ஷியல் ஃபிகர் ஒரு. ஸோ அவரும் உங்களுக்கு ஒரு மோதல் புள்ளிகளை உருவாக்குவார்னு நினைக்கிறேன். ஸோ திருவரங்கன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மொழியியல் ஆங்கிலத்துறையில் இப்போ தலைவராக இருக்கிற ஒரு யங் கண்டெம்பரரிஸ்ல இருக்கிற என்னென்னு சொல்றது, கல்வி என்பதை புத்தகமாக கொள்ளாத மிக அறிந்தலான நபர்களை கொண்ட தமிழ் சமூகத்தில் ஒருவர். ஸோ அது மிக குறிப்பாக அவரது காலனியம் பற்றிய மறுவாசிப்புகள் அல்லது பின்காலனிய தேசியவாதம் பற்றிய உரையாடல்கள், தேசியவாதம் பற்றி அவர் மம்தானியை முன்வச்சு நிகழ்த்துகின்ற உரையாடல்கள் நான் நினைக்கிறேன் ஒரு உரையாடல் புலத்தில் முக்கியமானவை. அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் மறுதளிக்கப்பட்டாலும் உரையாடல் என்பது எல்லாவற்றையும் விட முக்கியமானது. அந்த வகையில் அவரது இருப்பும் குரலும் செயற்பாடுகளும் நான் நினைக்கிறேன் உடல்கள் கால தமிழில் முக்கியமானவை. ஸோ இந்த எவ்வளவு பேரும் இருக்கிறார். ஸோ நான் ஒரு கேள்வி என்பதை சொல்வதற்கு முதல் இதுக்கான ஒரு முகவுரை அல்லது என்னுடைய பார்வை, மேபி என்னுடைய பார்வையை நீங்களும் இந்த பனல் இந்த அமர்வில் இருப்பவர்களும் மறுக்கலாம். ஆனால் நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். தமிழ், என்னுடைய பேராசிரியர் சிவத்தம்பி நாங்கள் 1ஆம் ஆண்டு படிக்கும்போது சொல்லுவார், தமிழ் என்றது ஒரு மொழி வழி பண்பாடு என்று சொல்லி. வேறதால அந்த பேப்பர் மாடிஃபை பண்ணப்பட்ட வடிவத்தை நான் படிப்பிக்க வேண்டி வந்தது. அப்போ எங்கிட்ட நடந்து முடிந்த காலங்களில் கிடைத்த அனுபவங்களால இந்த மொழிவழி பண்பாடா தமிழ் என்பது ஒரு பிரச்சனையாக மாறியும்.
ஸோ நான் தமிழை ஒரு மொழிவழி பண்பாடு என்று சொல்றது இல்லை. ஸோ சிலவேளை நீங்கள் என்னோட அது சம்பந்தமாக மாறுபட்ட கருத்துக்கள் கொள்ளலாம், பேனலும் கொள்ளலாம். ஆனால் அதுக்கு நான் சில காரணங்கள் வச்சுக்கிறேன். நான் மொழி என்றதை இன்றைக்கு மிக விரிவான அர்த்தத்தில் இனத்துவம் அல்லது மதம் அல்லது வேறு எந்த சட்டங்களுக்கும் வெளியாக இயங்குகின்ற ஒரு பிரஜையாக, ஒரு கன்சியஸ்னஸாக கொள்றேன். அதால நான் திருந்த துறைக்கு ஒரு கீனோட் அட்ரஸ் செய்யும்போது, அதாவது தாய்மொழி நாள் கட்டின ஒரு இதில் நான் சொன்ன விஷயத்தை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். தமிழுக்கு பல நாவுகள். தமிழால் மட்டும் கதைக்கல. தமிழ் நார்வீஜியனுக்களால் கதைக்குது, ஸ்வீடிஷுக்களால் கதைக்குது, இங்கிலீஷ்களால், ஜெர்மனுக்களால். ஸோ அப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் நினைக்கிறேன், மொழி என்பது தத்துவங்களும் சிந்தனைகளும் பண்பாடும் சென்சிபிலிட்டிஸும் செரிக்கப்பட்ட ஒரு உணர்நிலை. அந்த உணர்நிலையை நான் தமிழ் என்று காண்றேன். அது ஒரு ஒயிட்டுக்கும் இருக்கலாம், ஒரு பிரவுனுக்கும் இருக்கலாம், ஒரு எங்கள தேசத்தை சேர்ந்தவருக்கும் இருக்கலாம், யாருக்கும் இருக்கலாம். ஸோ சில வேளை ஜியூகோப் நான் ஒரு தமிழன் என்று டிஃபைன் பண்றதை நாங்கள் பொலிட்டிசைஸ் பண்ணியும் பார்க்கலாம் வேறு விதமாக. ஏன் அப்படி சொன்னாருங்க, இன்னொரு விதத்தில் நான் அப்படித்தான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு இந்த ஃப்ரேம்ஸ் தேவையா என்ன? இன்றைக்கு எங்களோட செகண்ட் ஜெனரேஷன் நிறைய பேர், நல்ல உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஜெர்மனியை மையமாக கொண்ட இந்தியா கண்டெம்பரரி ஜெர்மன் லிட்ரேச்சர் லீடிங் ரைட்டர்ஸ் ஒரு ஆள் செந்தூரன் வரதராஜன் ஜெர்மன் தான் எழுதுறார். ஸோ செந்தூரனை நான் இன்டர்வியூ பண்ணும்போது அவர்கிட்ட கேட்ட, நீங்க என்ன எழுதுறீங்க சொன்னார், ஆஃப்கோர்ஸ் என்னுடைய அம்மா அப்பா அந்த ஸ்ட்ரகிள் என்ன பாதிச்ச முறையை நான் இலங்கை தமிழர்களினுடைய ஒடுக்குமுறை பற்றி எழுதுகிறேன் என்று சொன்னார். அவரோட பிலாசபி படித்தால் நான் கேட்டது, உங்களோட தாய்மொழி எது? அவர் ஜெர்மன் என்று சொன்னார். ஸோ தாய்மொழி என்பது என்ன? தாய்மொழி என்ற எண்ணத்தை நாங்கள் கருதினம். தாய்மொழி பலவாக இருக்கலாமா? இந்த கேள்விகளின் காலத்துக்கு அந்த காலத்தையும் கடக்கும் ஒரு காலத்துல நாங்கள் நிற்கிறோம். ஆனால் என்ன தாய்மொழி பற்றி கதைக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். சில வேளைகள்ல இலங்கை பற்றி சொல்லிருக்கல ப்ரொஃபசர் இந்திரபாலா சொல்றார், தமிழும் இலங்கைக்கு புதிது, சிங்களமும் இலங்கைக்கு புதிது, அவை ரெண்டுமே வந்த மொழிகள் என்ற. மேபி நாட், அது டிபேட்டபிள். பட் அதாவது தாய்மொழி மாறாது என்று நினைக்கிறது, அல்லது எல்லா மொழிகளும் நீண்ட காலம் வசிக்கின்ற ஒரு நிலத்தில் இருந்ததும் எல்லாமே ஒரு வகையான அவசரமான முன்முடிவுகளோ தெரியும். ஸோ இத்தகைய பகக்குலத்துல நான் இந்த அமர்வை ஓப்பன் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கு எங்களோட செகண்ட் ஜெனரேஷன் அதே கன்சியஸ்னஸ், கல்ச்சரல் கன்ட்ரடிக்ஷன்ஸ் ஒரு கல்ச்சரோட மிக முக்கியமான பண்புகளை தமிழ்ல காவீனம், ஆனால் மொழியில காவீனம், ஆனால் அந்த மொழி தமிழாக இருக்கணும் முடியல. ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லலாம். ஈவன் மேபி காலையில் அனிதா தம்பி அதை பற்றி சாரைய சொன்னதை, அதாவது மலையாளம் லிட்ரேச்சருக்குள்ள சயின்ஸ்கிரிப்ட்ல எழுதப்பட்டவை உள்ளடங்குது என்றால் நம்பூதிரிகள் என்ற வருகையோடு நிகழ்ந்த உள்ளீடு. அது மாதிரி நீங்க பல்லவ சோழ பீரியட்ல பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது, தமிழர்களால் எழுதப்பட்டது சமஸ்கிருதத்தில். ஸோ இதை என்னவாக பார்க்கிறோம்? இது தமிழின் அருகே இதா தமிழ் நான் சொல்றது ஒரு மொழி இல்லை, தமிழ் சிந்தனை, தத்துவம், கலாச்சாரத்தின் பாய்க்குலமாக பார்க்கிறதா, வெறும் மொழியா, அதாவது ஸ்போக்கன் லாங்குவேஜ் நாங்கள் பேசும் மொழியாக சுருக்கி அதை வைத்துக் கொண்டு பார்க்கிறதா அப்படின்னு நாங்கள் சொல்லணும். சமஸ்கிருதம் இது தமிழ். நேரிட திராவிட ஆரிய மோதல்களின் பகைப்புலத்தில சில வேளைகள்ல இது கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் கோபமூட்டும் இதா இருந்தாலும் எல்லா இடங்களிலும் எல்லா பிராந்தியங்களிலும் ஒரு பிரச்சனையை ஒரே விதமாக எதிர்கொள்ளப்படவும் இல்லை, ஒரே விதமாக இருக்கணும் என்ற வரலாற்று பிரிவுகளும் இல்லை. ஸோ இத்தகைய ஒரு பகைப்புலத்தில் நின்று தமிழ் இலக்கியத்தை திரும்பி பார்க்கணும் என்று நான் நினைக்கிறேன். மேபி சில வேளை நான் எடுக்கிற இந்த ஸ்டாண்ட் பிள்ளையோ தெரியல, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சுகுமாரன்கிட்ட முதல்ல கேட்க விரும்புறது, காலையில நான் மலையாளம் பேனல்ல ஓப்பன் பண்ண அதே கொஸ்டின் தான். இந்த சமகாலம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல காலையில சுகுமாரன் சொன்னது போல் அது 60s உருவான நிலவரங்கள்ல இருந்தோ என்னவோ தொடங்கினாலும் ஃபார் மீ அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான என்ன டிக பாயிண்ட் இருக்கலாம். ஆனா அந்த டிக பாயிண்ட் பின்னால் ஒரு நீண்ட வரலாற்று நடைபயணம் இருக்கும் என்று நான் நம்புறேன். ஸோ அப்போ இந்தியான் தமிழ் அல்லது இன்றைக்கு பரந்து விரிந்திருக்கின்ற தமிழ்
அது தமிழ் மொழியோ அல்லது தமிழ் சிந்தனையோ அது ஒரு வகையில சங்ககாலமோ அல்லது அதுக்கு முந்தின அகழ்வு ஆராய்ச்சிகள் நிரூபிக்கும் காலம் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நிகழ்ந்த பல விஷயங்களுடைய பல தத்துவங்களுடைய தத்துவ மறுப்புகளுடைய சமய மூடல்களுடைய பல்வேறு மதங்களுக்குள்ள ஊடாடினதனுடைய விளைபொருளாக இருக்கும் என்றால் இந்த எல்லை கடந்த தமிழ் என்பதற்குள் இருக்கின்ற ஒரு வரலாற்று தொடர்ச்சியில் ஒரு அடையாள தொடர்ச்சியில் அல்லது ஆங்கிலத்தில் சொல்றா இந்த தமிழ் சென்சிபிலிட்டி ஒன்று இருக்கா, அது என்ன, அது எப்படி உருவாகியது, அதனுடைய மைல்கல்களாக வரலாற்றில் இருந்த விஷயங்கள் என்ன? அனைவருக்கும் வணக்கம். 1962 இந்தியாவில் இலக்கியத்துக்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. சாகித்ய அகாதமின்னு பேர். அது இந்தியாவின் முதல் பிரதமரான நேருவினுடைய கனவு. அப்போ இந்திய இலக்கியம் அதை வளப்படுத்துவதற்கான மேம்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சாகித்ய அகாடமியை அவர் குறிப்பிட்டார். உடனடியாக எழுந்த கேள்வி, இந்திய இலக்கியம் என்று எதை சொல்வது? அது ஹிந்தியில் எழுதப்பட்டதா, உருதுல எழுதப்பட்டதா, தமிழில் எழுதப்பட்டதா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து வந்தது. அப்போ நேரு ஒரு பதிலை சொன்னார். இந்திய இலக்கியம் பல மொழிகளில் எழுதப்படுவது என்று. இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசும்போது அவர் எழுப்பின ஒரு கேள்வி, தமிழ் சென்சிபிலிட்டின்னா தமிழ் உணர்வு. இன்னும் கொஞ்சம் கொச்சையா சொல்றேன்னா தமிழ் சொரணி உணர்வு. அது இலக்கியம் பதிவு செய்கிற ஒரு விஷயம். அப்போ இன்றைக்கு தமிழ் இலக்கியம் பல தமிழ்களில் எழுதப்படுகிறது என்பதுதான் உண்மை. உங்களுக்கு 70கள் வரைக்குமான நவீன தமிழ் இலக்கியத்தின் போக்கு அவ்வளவு விரிவானது அல்ல. பெரும்பாலும் தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கையை குறித்தும் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை குறித்தும் தமிழ் நிலத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை குறித்தும் பற்றினா பேசிட்டு இருந்தார். 70க்கு பிறகு 80களில் ஈழ இலக்கியம் என்கிற ஒரு விஷயம் தமிழுக்கு அறிமுகமானது. அதற்கு முன்னாலேயே ஈழத்திலிருந்து இலக்கியவாதிகள் தமிழோடு கொள்கையை கொடுப்பினை கொண்டிருந்தவர்கள் தான். பல எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டு பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க, தமிழ்நாட்டில் புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கணேசனுக்கு ஈழத்தில் இருந்த வாசகர்களை விட தமிழ்நாட்டில் இருந்த வாசகர்கள் அதிகம். கே டேனியலுக்கு ஈழத்தில் இருந்த வாசகர்களை விட தமிழ்நாட்டில் இருந்த வாசகர்கள் அதிகம். இந்த நிலைமையெல்லாம் ஒரு 80களின் யுத்தத்தோடு மாற ஆரம்பித்தது. மனித வளத்துக்கு ஏற்பட்ட பெரும் வடு அது. அப்படி இன்றும் ஆறாத வடு. ஆனால் அதன் மூலம் தமிழ் இலக்கியத்துக்கு சில பயன்கள் நேர்ந்தன. தமிழ் இலக்கியம் தன்னுடைய எல்லையை விரித்துக் கொண்டது. இன்றைக்கு தமிழ் இலக்கியம் தமிழ்நாட்டில் மட்டும் எழுதப்படவில்லை. குறைந்தது உலகத்தில் ஒரு 10-15 நாடுகளிலேயாவது எழுதப்பட்டிருக்கும். இந்த எல்லை விதியை தமிழ் இலக்கியம் இன்றைக்கு கொண்டிருக்கிறது. எனக்கு ஓரளவு
மலையாள இலக்கிய பரிச்சயம் உண்டு. 70களில் 80களில் மலையாளத்துல ஒரு வகையான இலக்கியம் ஒரு புனைகதையில எல்லாமே வர ஆரம்பிச்சது. அது வளைகுடா நாடுகளுக்கு சென்று குடியேறிய மலையாளிகளுடைய துயரம் வாழ்க்கையில். அப்படி தமிழ்ல வந்து பெரும்பாலான பெரிய அளவுக்கான கதைகளோ நாவல்களோ வந்து வரல. தமிழ் மிக முக்கியமான ஒரு நாவலான பேரிலே ஒரு தோணி வந்து அப்படியான வந்து ஒரு தொடக்கத்தை வச்சு, ஆனால் 70கள் அதுக்கு பின்ன குறுகிய காலங்கள் வரை வந்து தமிழ் வாழ்க்கை தமிழ்நாட்டுக்குள் மட்டுமே இருந்தது. அதை விரித்த பெருமை வந்து ஈழ இலக்கியத்துக்கு உண்டு. 2 விஷயங்கள் வந்து ஈழ இலக்கியம் தமிழுக்கு வந்து தந்தது என்று நான் நம்புகிறேன். அது பல முறை எழுதவும் பேட்டிகளில் சொல்லவும் செஞ்சிருக்கோம். 70கள் 80களில் தமிழ்நாட்டில் பேசப்பட்ட 2 விஷயங்கள் வந்து அதை இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு அகம் சார்ந்த இலக்கியம் அல்லது புறம் சார்ந்த இலக்கியம். ஒருவன் தன்னுடைய மனதை தன்னுடைய வாழ்க்கையை சொல்லுகிறதெல்லாம் அகம் சார்ந்த இலக்கியம். அவனுக்கு வெளியில் இருக்கிற சமூக வாழ்க்கையை சொல்வதெல்லாம் புறம் சார்ந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த புறம் சார்ந்த இலக்கியத்துக்கு வந்து முற்போக்கு இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்களும் அல்லது திராவிட இயக்கங்களும் பெரிய ஆதரவை தந்தன. ஆனால் அதை வந்து பெரும்பாலான இலக்கியவாதிகள் ஏற்றுக்கொள்ளவும் மறுத்தார்கள். அதே போல இந்த அகத்தில் எழுதப்பட்ட இலக்கியத்தை வந்து அவர்களும் ஏற்றுக்கொள்ள மறந்துட்டாங்க. இதெல்லாம் நசுறு இலக்கியம் என்கிற முத்திரை கூட வந்து குத்தப்பட்டது. இந்த வேறுபாடு இருக்கு இல்லையா, அந்த வேறுபாட்டை கலைந்தது வந்து ஈழத்திலிருந்து தமிழுக்கு அறிமுகமான இலக்கியங்கள் தான். ஒரு யுத்தம் என்பது வந்து என் வீட்டுக்குள்ள நடக்கிறது மட்டும் இல்லை, என்னுடைய நாட்டுக்குள்ள நடந்தால் அது என் வீட்டுக்குள்ள பிரதிபலிக்கும் என்கிற மன உணர்வை ஏற்படுத்தியது. அப்ப நாம வெறுமனே வந்து மனித ஜீவிகள் மட்டுமல்ல, நாம் அரசியல் ஜீவிகள் அப்படிங்கிற உணர்வை வந்து தமிழ் இலக்கிய புலத்துல அந்த சென்சிபிலிட்டியை வந்து உருவாக்கியது. அப்படித்தான் தமிழ்ல இந்த 2 விஷயங்களும் மாறிப்போன அல்லது 2 விஷயங்களும் இணைந்த புதிய ஒரு சென்சிபிலிட்டி தமிழில் உருவானது. இன்னைக்கு நீங்க வெறுமனே முற்போக்கு இலக்கியம் எழுத முடியாது, வெறுமனே அகம் சார்ந்த ஒரு இலக்கியம் எழுத முடியாது. 2ம் சேர்ந்ததுதான். ஏன்னா 2ம் சேர்ந்ததுதான் மனிதன். She is a political being. That is the basic thing. இரண்டாவது, 70கள் 80களில் தமிழ்ல பெண்கள் வந்து அதிகம் எழுத வரல. வெகுஜன தளத்துல மட்டும்தான் அவங்களுடைய பங்களிப்புகள் இருந்தது. சீரிய இலக்கியத்துல அவங்களுடைய பங்களிப்புகள் மிக குறைவாக இருந்தது. குறிப்பா கவிதைகள் எல்லாம் வந்து இல்லை. 70கள் 80களில் வெளியான நவீன கவிதை தொகுப்புகள்ல அநேகமாக எந்த பெண் பெயரும் இல்லை, எந்த பெண்ணின் பங்களிப்பும் இல்லை. தமிழ்ல மிக முக்கியமான சிறு பத்திரிகையான எழுத்துல ஒரே ஒரு பெண் மட்டும்தான் எழுதியிருக்காங்க, இரா மீனாட்சிங்கிறவங்க. அதெல்லாம் தொகுப்பா கொண்டு வந்த போது 23 கவிஞர்களில் 64 கவிதைகளில் ஒரு தொகுப்பை வந்து சி செல்லப்பா, அவர் தான் எழுத்தினுடைய ஆசிரியர், வெளியிட்டார். அதுல எழுத்தில் வெளிவந்த இரா மீனாட்சியுடைய 2 கவிதைகள் மட்டும்தான் இருக்கே தவிர கணக்கம்புரியா அல்லது அந்த சமகாலத்தில் எழுதிட்டு இருந்த பெண்களுடைய பங்களிப்பு என்பது வந்து முற்றிலும் இல்லை. அப்ப பெண்களை எழுதல அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கி, இதற்கெல்லாம் பதிலாக 80களில் எழுத்திலிருந்து பெண் கொள்கைகள் வெளிப்பட்ட பிறகு, தமிழ்ல 85களுக்கு பிறகு 90களில் அதிகமாக எழுதப்பட்டது பெண்களிலிருந்து வாழ்க்கையை பார்த்த கவிதைகள் தான். இந்த 2மே வந்து தமிழ் இலக்கியத்தின் எல்லையை
அதனுடைய குறுகலான பரப்பிலிருந்து விரிவான தளத்துக்கு கொண்டு சென்றது என்பதை முன்னுரையாக சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி கவிஞர் சுகுமாரன். ரேவதி, சுகுமாரன் அவர்கள் நிறுத்திய இடத்துல இருந்து இந்த கேள்வியை கேட்கிறேன். தமிழின் எல்லை அல்லது தமிழ் பண்பாட்டின் எல்லை என்ற ஒரு விஷயத்துல அவர் இவன் 80கள் வரைக்குமே பெண்கள் என்றது ஒரு தனிமொழி இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம், அல்லது பெண்களின் அனுபவங்களுக்கு சாட்சியமாக இருத்தல் அல்லது உண்மையாக இருத்தல், ஆண்களின் கண்களால் பார்க்காத பெண்களை பெண்களாக பார்த்தல் என்ற விடயங்கள் பற்றி பேசுகின்ற ஒரு போக்கு, பெண் உடல் என்ற ஒரு விஷயம் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக உசாத்துணை புலமாக முன்வைக்கப்படுற காலத்தில் அவர் விட்ட இடத்துல இருந்து நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், பெண்களினுடைய வருகை அல்லது பெண்கள் எழுதுதல் என்பது தமிழ் இலக்கியத்தின் எல்லைகளை எவ்வாறு அகற்றியது, அல்லது தமிழுக்கு எவ்வாறு செழுமை செய்தது, அல்லது தமிழுக்கு எவ்வாறு அது சவாலாக இருந்தது? இது ஒரு ஆராய்ச்சியே பண்ணலை நம்ம இன்னும். அனைவருக்கும் வணக்கம். மிக அழகான முன்னுரை கொடுத்த மாதிரி இருந்தது கவிஞர் சுகுமாரன் அவர்கள் பேசியது. ஏன்னா அந்த காலகட்ட இலக்கியம் வரலாற்று போக்கு பற்றி எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை. அதை இன்றைய அளவு இலக்கியங்களோட அவர் இணைத்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்கிருந்து நம்ம தொடங்கலாம். எல்லை கடந்த வேர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய அனுபவங்கள்லேருந்து ஒரு 3 முக்கியமான உதாரணங்களை சொன்னால் எனக்கு இந்த தலைப்போட பொருத்திக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி பெண் இலக்கியங்கள் வந்து சந்தித்த சவால்கள், தமிழ் இலக்கியத்தினுடைய அவங்களோட பங்கு, இதெல்லாம் பற்றி பெரிய ஆராய்ச்சி செய்யப்படலை, இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படலை, அல்லது அதை பெரிய கருத்தரங்குகள்லாம் நிகழ்கிற அளவுக்கு இன்னும் அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு வரல அப்படின்னு சொல்லணும். தமிழ்நாட்டிலிருந்து நான் சொல்கிறேன். முதலில் வந்து தமிழ் பெண் கவிஞர்கள் வந்து எப்படி எல்லை கடந்து போனாங்க அப்படின்னா, அவர்கள் தங்கள் எழுத்தில் உடல் அரசியலை முன்வைத்த பொழுது ஒரு பெரிய ஆகுது. சர்ச்சை ஆனதும் இயல்பாகவே அது அயல் மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே 10க்கும் மேற்பட்ட அயல் மொழிகளுக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டது. அப்ப சர்ச்சை வந்து உச்சத்தில் இருந்த பொழுது எல்லா பெண் கவிஞர்களினுடைய படைப்புகள் அப்படிதான் அது வந்து எல்லை கடந்தது. அந்த உடல் அரசியல், அந்த சர்ச்சை தமிழ்நாட்டில் ஆண் படைப்பாளிகள் வந்து பெண் எழுத்தாளர்களை, பெண் படைப்புகளை மறுத்த பொழுது அந்த சர்ச்சையால் அது எல்லை கடந்தது. ஒரு ஆவணப்படம் உருவாக்கப்பட்டது, ஷீரைட்னு ஒரு ஆவணப்படம் உருவாக்கப்பட்டது. இப்படித்தான் அது எல்லை கடந்தது. இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் அது எல்லை கடந்திருக்காது அப்படின்றத நான் உணர்கிறேன். ஏன்னா அது ஒரு சிறிய ஏன்னா அந்த ஆளுமையை, பெண் எழுத்தாளர்களின் படைப்பு ஆளுமையை சிரித்து கொள்ளும் அளவிற்கு அல்லது அதை திறந்த மனதோடு அப்ரோச் பண்ற அளவுக்கு இன்னும் பெரிய தளங்கள்லாம் தமிழ் தளத்துல உருவாகலை அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு கருத்து என்னுடையது. இரண்டாவது வந்து ஈழ தமிழ் இலக்கியங்களை என்னுடைய பகுதி இலக்கியமா நாங்கள் எப்போதும் உணர்ந்திருக்கிறோம். நான் கவிதை எழுத வந்ததற்கு காரணம் ஈழ பெண் கவிதை என்று நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த உடல் அரசியல் வெடிப்பு கூட நிகழ்ந்தது. சுகுமாரன் அவர்கள் சொன்னது போல உங்களை ஈரா மீனாட்சி என்ற ஒரு கவிஞர் அந்த நவீன இலக்கிய தளத்துல எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளி, அதற்கு பிறகுதான் எழுத வருகிறோம். கவிதை என்பது அப்பொழுது ஒரு தீவிரமான ஒரு வீச்சாக நிகழ்ந்ததற்கு காரணம் ஈழமொழி கவிதைகள். அப்ப உலகளாவிய அளவுல தமிழ் இலக்கியம் எப்படியெல்லாம் எல்லை கடந்திருக்குன்னு பறந்து பார்க்கும்பொழுது இன்னும் நம்ம பெரிய அளவுக்கு போகவே இல்லை. குறிப்பா தமிழ்நாட்டிலிருந்து நான் சொன்னது போல எங்களுடைய கவிதைகள் எல்லாம் மற்ற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் எப்பொழுது இந்த டயஸ்போரா ஈரான்னு சொல்லலாம், இந்த கடந்த 10 ஆண்டுகளை வந்து நண்பர்களே டயஸ்போரா ஆண்டுன்னு சொல்லலாம். எல்லாருமே இன்று வேற வேற நாடுகளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தமிழர்கள் உலகளாவிய அளவில் பெரிய எல்லா திசைகளுக்கும் போயிருக்காங்க. அங்க இருக்கிற பொருளாதார சிக்கல், அங்க இருக்கிற வாழ்வியல் சிக்கல், மொழி சிக்கல் எல்லாவற்றையும் கடந்து அங்கு வேறுகிறார்கள். அதையும் குறிப்பிட்டார் கவிஞர் சுகுமாரன் அவர்கள். சொன்னாங்க எப்படி வந்து மலையாள இலக்கியத்துல வந்து அந்த வாழ்வியல் துயரத்தெல்லாம் சொல்றதுக்கு அவங்க முன் வரலன்னு சொன்னீங்க, எழுதலன்னு சொன்னீங்க.
ஆனால் இன்று தமிழ் மக்கள் எப்படி இருக்கோம்னா எல்லா திசைகளிலும் வெடித்து வெவ்வேறு நாடுகளுக்கு போய், அது எந்த மொழி நாடோ எந்த எல்லையோ அங்கு போய் வேரூன்றி ஒரு பொருளாதார காரணத்திற்காக அல்லது வாழ்வியல் காரணத்திற்காக அங்க போய் இருந்து எழுத தொடங்கி இருக்கிறோம். ஆனா நான் ஈழத்திலிருந்து வேறு திசைகளுக்கு போனவர்கள் இருக்காங்கல்ல, போர் காரணங்கள்னால போனவர்கள் எழுத தொடங்கியது முதலில் எதுவாக இருந்ததுன்னா அந்த நிலத்தை பற்றி கதை அல்ல. அவர் எந்த நிலத்தை பற்றி நிலத்திலிருந்து போக வேண்டிய நேர்ந்ததோ அந்த நிலத்தை பற்றி, அந்த நிலத்தில் நிகழ்ந்த வாழ்வை பற்றி, அந்த நிலத்தில் இழந்த வாழ்வை பற்றி தான் எழுதினார்கள். அப்படித்தான் ஒரு காலத்துல கவிஞர் தமிழ்நதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வவுனியாவிலிருந்து மிகச்சிறிய பெண்ணாக முதல்ல அந்த சர்ச்சை நிகழ்ந்த போது, பெண் கவிஞர்கள் சர்ச்சை நிகழ்ந்த போது என்னை ஒரு நேர்காணல் செய்ய வருகிறார். அவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்தார் முதலில். ஆனால் இன்று ஒரு பெரிய அளவில் அவர் ஒரு பெரிய படைப்பாளியாக மாறியிருக்கிறார். அவருடைய முதல் கவிதை நூலை நான் பதிப்பித்தேன் என்னுடைய பனிக்குடம் பதிப்பகம் வழியாக. சூரியன் தனித்தலையும் பகல், மிக முக்கியமான பெண் கவிதை தொகுப்பு அது. அங்கிருந்து இன்று நிறைய சிறுகதைகள், நாவல்கள். அவர் உலகளாவிய அளவில் தன்னை தன்னுடைய மொழி ஆளுமையை, ஈழ நிலத்திலிருந்து தான் நகர வேண்டியிருந்த அந்த பதபதைப்பை மிக அழகாக தன்னுடைய சிறுகதைகள், அவருடைய சிறுகதைகளை நீங்கள் படிக்க வேண்டும், மிக அழகான தொகுப்புகளோடு வந்திருக்கிறார். இது இரண்டாவது, எப்படி அவர் எல்லை கடந்தார் நான் மிக சுருக்கமாக சொல்கிறேன். மூன்றாவது மிக முக்கியமான விடயம் என்று நான் கருதுவது கவிஞர் பிரமிழ். கவிஞர் பிரமிழ் இங்கிருந்து திருகோணமலையிலிருந்து சென்னையில் தங்கியவர். எனக்கு காலகட்டம் சரியா சொல்ல தெரியல. கவிஞர் அவர் 50 சென்ட். நன்றி கவிஞர். ஆனால் நண்பர்களே, கவிஞர் பிரமிழ் அளவுக்கு என்னை ஊக்குவித்தவர் தமிழ் இலக்கியத்தில், நவீன இலக்கியத்தில் யாரும் இல்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர் நவீன அரசியலை தன்னுடைய இலக்கிய படைப்புகளின் வழியாக கையாண்டமை. இன்று வரைக்கும் அந்த நவீனத்துவத்தை ஒரு ஆண் படைப்பாளியாக கையாள்வது என்பது ஒரு ரொம்ப, அப்பதான் நான் சொல்ற அந்த தமிழ் சென்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, அது அவர் இன்று நீங்க போய் அவருடைய கட்டுரைகள் எல்லாம் எடுத்து வாசிக்கலாம். அவ்வளவு ஒரு மனிதர்கள் பால் கொண்டிருக்கிற முழுமையான அக்கறை அதை அவருடைய படைப்புகளில் அன்றே அவர் வெளியிட்டிருக்கிறார். அவர்தான் முதலில் எல்லை கடந்த வேர் என்று சொல்ல வேண்டும். திருகோணமலையிலிருந்து சென்னையில் எம்மாதிரியான வாழ்வை அவர் மேற்கொள்ள நேர்ந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்கவே முடியாதது. ஒன்று. இரண்டு, அவர்தான் இன்று நவீன இலக்கியத்தின் பயணியரா இருக்காருன்னு நான் சொல்ல முடியும். கவிதையில அவருடைய தெரிப்பு இருக்கு இல்லையா, அந்த மொழி இருக்கு இல்லையா, அவர் கவிதைக்காக தான் மொழியை படைப்பாளமையை உருவாக்கி கொண்டது இருக்கு இல்லையா, அது இன்று வரைக்கும் அது யாராலும் கையாளக்கூடிய எளிமையிலும் இல்லை, அது சாதாரணமானதாகவும் இல்லை. ஆனால் இதை பல ஈழ படைப்பாளிகள் பெரிய அளவுல பேசுறதுல, ஈழ இலக்கியத்துல அதை ஒரு பங்காகவும் எடுத்துக்கொள்வதில்லை. இப்பொழுது இங்கு நிறுத்திக் கொள்கிறேன். மீண்டும் தொடரும். நன்றி. நன்றி. 80களில் பெண்ணெழுத்துக்கள் தொகுக்கப்பட்ட போது சொல்லாத செய்திகள் என பெயரிடப்பட்டது. என்றால் சொல்லப்படாத செய்தியாக உணரப்பட்டது. ஊர்வசியை மறுபடி தொகுக்கும் போது அதை தொகுப்பில் ஈடுபட்டவர்கள் என்ன பெயரிடலாம் என்று என்னோட்ட கேட்டபோது நான் சொன்னேன், இன்னும் வராத செய்தியும். அந்த கவிதையில இன்னொரு கவிதையில சொல்லித்தான் அது, இன்னும் அந்த செய்தி வரையிலே என்றது. இன்னும் அந்த செய்தி வரையிலையா அல்லது என்னென்ன பற்றி நீங்கள் பேசி விவாதித்துக் கொள்ளுங்கோ. மற்றது நான் தகவலுக்காக ஆட் பண்ணிக்கொள்றேன், இல்லை எந்த பாயிண்ட் ஆஃப் வியூட ஆட் பண்ணிக்கொள்றேன். ஸோ பிரமிழ் இடம் பெற்றின ரேவதியின் பொசிஷன் தான் எந்த பொசிஷனும். ஆனால் நான் ஒரு ஆளை மேலதிகமாக ஆட் பண்ணுறேன். தாவண்ணா ராமலிங்கமும் பிரமிழும் ஏறத்தாழ ஒரே காலம். இந்த ரெண்டு வாய்ஸும் தான் தமிழிடம் கவிதைகளை மாடர்ன் நான் கருதுகிறது. மிச்சம் எல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோ மாடர்ன் தான் நான் பார்க்குறேன். அதாவது நவீனத்தின் முற்பட்ட நிலையிலிருந்து. ஸோ பெண்களினுடைய குரலை காவிய அல்லது அதை கொடுத்த ஆண்கள் என்ற இதுவரைக்கும் ராமலிங்கத்தை விட்டு கதைக்க இயலாது. 80களில் கூட சொல்லாத செய்திகளுக்கு கொஞ்சம் முன்னுக்கு நான் நினைக்கிறேன் EPR இருந்து சூரியன் என்ற ஒரு சின்ன தொகுப்பு இருக்கு. புதிய நாயகி வருகவோ சம்திங் லைக் சரியா ஞாபகம் இல்லை. ஸோ இப்படி சில எழுத்துக்கள் இருக்கு. ஒரு வரலாற்று நிலைப்படுத்திக்குள்ள சில முக்கியமான சிலது விடுபடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறபடியா ஆட் பண்ணிக்கொள்றேன்.
ஸோ நான் நினைக்கிறேன் சுமதியிட்ட இவற்றினுடைய தொடர்ச்சியாகவும் சுமதி பேசுகின்ற உலகத்தின் சார்பாகவும் இருந்த ஒரு கேள்வி. நாங்கள் சிலவேளை ஒரு மெகா தமிழ் ஐடென்டிட்டி, மெகா தமிழ் கல்ச்சர் என்ற ஒரு இதுக்குள்ள இருக்கிறோமோ என்றால் இன்றைக்கு ஒரு வகையான ஜனரஞ்சகம் என்பது எல்லா விஷயங்களுக்குள்ளும் ஃபார்ம் ஆகியிருக்கு, ஈவன் பாலிட்டிக்ஸ் டு ரிலிஜன். ஸோ இந்த பின்னணியில் நாங்கள் கதைக்கிற இந்த அடையாளம் அல்லது இந்த விரிந்த வேர்கள் பற்றின டிஸ்கஷனுக்குள்ள எவ்வளவு தூரம் தமிழ் பண்பாடு இன்க்ளூசிவாக இருக்கு, எல்லாரையும் உள்ளடக்கி இருக்கு, எல்லாரையும் பிரதித்துவப்படுத்தி இருக்கு, எல்லா வாய்ஸஸையும் காவி இருக்கு என்பதா, அல்லது குழுக்களாக வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து தாங்கள் நினைக்கிறத மட்டும் நம்புதா? என்ன நான் பர்சனலாக நம்புறேன், தமிழோட ரிச்னஸ் என்றது இந்த பல்வகமை தான். நேற்றும் யாரோ பேசைக்குள்ள தனிப்பட்ட பேச்சில் சொன்னதில்லை நினைக்கிறேன். என்றால் தமிழுக்கு பௌத்தம் இருக்கு, தமிழுக்கு இஸ்லாம் இருக்கு, தமிழுக்கு கிறிஸ்தவம் இருக்கு, தமிழுக்கு சமணம் இருக்கு. ஸோ என்னென்ன நீங்கள் சொல்றீங்களோ எல்லாம் தமிழின் உள்ளே போய், தமிழுக்கு நாஸ்திகம் இருக்கு, எல்லாமே. ஸோ அப்போ அந்த ரிச்னஸ் சில வேளைகளில் நாங்கள் இன்றைக்கு ஸ்வைல் பண்ணி போட்டு நிற்கிறோமோ தெரியலை, அது தனி டிஸ்கஷன் இதுக்குள்ள இல்லை. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் கதைக்கிற தமிழ் சென்சிபிலிட்டின்றது ஜனநாயகமான சென்சிபிலிட்டி தானா, அல்லது நாங்கள் உண்ட குழுக்களாகவோ அல்லது டாமினன்ட் வாய்ஸஸ் சிலதை கட்டி எழுப்பி போட்டு இதுதான் என்று சொல்ல வலிக்கிறதா, அல்லது சில வேளைகளில் அது இந்த விமர்சனமும் இன்னொரு வகை குழுவாதத்தை கட்டி எழுப்பி போட்டு அதுதான் என்று சொல்லுதா, அல்லது ஒரு ரியல் டிபேட் நடக்குதா, அல்லது ரியல் ஸ்ட்ரகிள் நடக்குதா? அகிலன், நீங்க கேள்வியை கேட்டுட்டு நீங்களே கொஞ்சம் பதிலும் சொல்லிட்டீங்க. ஆனா நான் ஒருக்கா இதை இந்த கேள்வியை அப்படி கொஞ்சம் வித்தியாசமாக மொழியியல் ரீதியாக பார்த்துட்டு பிறகு என்னுடைய ஏற்பாடுகளுக்கு வருவம் யோசிக்கின்றேன். ஒன்று லிங்குவிஸ்டிக்கலி, மொழியியல் ரீதியாக நாங்கள் எடுத்து பார்க்கையில் மொழிகள் எப்படி இயங்குகின்றன என்றால், ஒன்று இலக்கணம், கட்டுக்கோப்பு, அமைப்பு ஒரு மையவாத ரீதியில் இயங்கலாம், அல்லது ஒரு போரஸுக்கு தமிழ் சொல்லுங்க, போரஸ் ஒரு உடைஞ்சு ஒரு அப்சார்பிங்கா இல்லை, அது ஒரு ஒரு உடைஞ்சு போன, அதாவது நிறைய ஓட்டைகள் உள்ள ஒரு விடயமாக இருக்கலாம். பிரபாதாஸ் குப்தான்ற ஒரு லிங்குவிஸ்ட் இந்தியாவில் ஹைதராபாத் சேஃபல், அதுக்கு இப்போ வெறியனோ பேர், அதில் பிரபலமான இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போனார். அவருடைய கருத்தின்படி மொழிகள் அட்ஜசன்ஸ்தான் இயங்குகின்றன. Again, I need a Tamil word for that, adjacents. பக்கம் ஒன்றுடன் ஒன்று சார்ந்து போகின்றது. அவர்களுடைய உபமானம் அதுக்கு கல்கட்டாவில் இருக்கிற ரோடில் நாங்கள் பயணிக்கல, நாங்கள் டிராஃபிக் சிக்னல்ஸை மட்டும் பார்க்குற இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஆள் ஹார்ன் அடிக்கிறதா இல்லையா, குறுக்கா ஓடி வாரதா, ஒரு சம்பாஷணையில தான் மொழிகள் இயங்குகின்றன. அதாவது மொழிகள் அது அதோட லாஜிக்கல் கண்ட்ரோல், அதை நாங்கள் இன்னும் ஒரு தூரமாக எடுத்து போனால், மொழி என்று ஒரு கட்டுக்கோப்பு இருக்கா, அந்த 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 ஓரங்கள் என்றால் இல்லை என்று சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்போ எப்போ அதோட கட்டுக்கோப்பு, நீங்கள் கட்டுக்கோப்பை சொல்லல, நீங்கள் சென்சிபிலிட்டி என்று சொன்னீங்க, அதுக்கு தமிழ் என்ன சொன்னீங்க? சென்சிபிலிட்டிக்கு உங்களுக்கும் தெரியாது, ஆனால் வராது. அப்ப அந்த சென்சிபிலிட்டி என்றது, அந்த உணர்வு, அந்த அந்த இதியம், அதை நாங்கள் தமிழ் என்று எப்படி சொல்லுகிறது, தமிழ் சென்சிபிலிட்டி எப்படி சொல்லுகின்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அது அந்த கணத்தை சேர்ந்து அந்த அரசியல்
நிமிடத்தை, அந்த அரசியல் கணத்தை சேர்ந்ததா என்ற ஒரு கேள்வி. அந்த அட்ஜஸ்டன்ஸ், அந்த நேரம் என்ன சம்பாஷணை பக்கத்துல வேற மொழிகள் என்று நாங்கள் மாற்று மொழி என்று நாங்கள் சொல்லுவோம், அதுகளோட சேர்ந்தவாறு இருக்கின்றனவா? அதைத்தான் நாங்கள் சென்சிபிலிட்டி என்று சொல்றோமா? அப்படி நாங்கள் சொல்லிக்கல. நீங்கள் இன்க்ளூசிவ் என்று சொன்னீங்க, ஃபைன், ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம் இல்லை. இதுக்குள்ள தமிழ் என்று சொல்லிக்கல, கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிமாக்கள் இருக்கிறார்கள், பேசுகிறார்கள், அந்த மொழியை கிடைக்கிறார்கள். நாங்கள் சாதி என்ற ஒரு விஷயம் தமிழ் மக்கள் இடையில பெரும்பாலும் இருக்கு. அந்த அந்த விடயங்கள் எவ்வாறு வருகின்றன? நான் அண்மையில் ஒரு தென்னிந்திய கதை ஒன்று, அதை என்னை கேட்டபடியா, நான் வழக்கமாக இந்திய கதைகளை நான் மொழிபெயர்க்கிறது இல்லை, என்ன எனக்கு அது தூரம் வந்துட்டு நானே எனக்கு ஒரு வரையறை போட்டேன். நான் என்ன கேட்டபடியா நான் ஒரு கதையை டிரான்ஸ்லேட் பண்ணேன், அது எனக்கு வந்தபடியா. அது ஒரு சாதியை சேர்ந்த ஒரு சாதிக்குள்ள ஒரு சாதி, ஒரு விதமான ஒரு ஒரு சரியான ஒரு ரிமோட் அண்ட் ஐசோலேட்டட் ஒரு டவுன், ஒரு வில்லேஜ்குள்ள நடக்கிற ஒரு அப்போ எனக்கு அந்த அந்த சாதிய அந்த சாதியில் அந்த ஊர் வழக்குகள் எல்லாம் நிறைய நான் அந்த அந்த எழுத்தாளருடன் கேட்டுத்தான் நான் எழுத வேண்டிய, மொழிபெயர்க்க வேண்டிய தேவையும் இருந்தது. அப்போ அந்த சென்சிபிலிட்டி என்றது, அந்த அந்த மொழியின் மையம் என்றது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு விதமான ஒரு டாமினன்ட் ஆதிக்கத்தன்மையிலிருந்து உருவாகின்றதா, அல்லது இந்த அட்ஜஸ்டன்ஸ், அந்த எக்ஸ்க்ளூஷன்? நான் ஓகே எப்படி கேட்குறேன், நாங்கள் சென்சிபிலிட்டி என்று சொன்னது இன்னொன்று சென்சிபிலிட்டி இல்லை என்று சொல்லுகிறோமான்றதுக்கு எனக்கு அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் இது இல்லை என்று சொல்ல வேண்டியது போன்று, அது என்னன்றது எனக்கு தெரியல. இதுகள் எல்லாம் அரசியல் கேள்விகள். இதுகள் நான் நினைக்கிறேன் கலாச்சாரத்து கேள்விகளுடன் ஒரு அரசியல் சேர்ந்த கேள்விகள் என்று தான் நான் சொல்றேன். நான் இப்போ எனக்கு டிரான்ஸ்லேஷன் பற்றி கதைக்க விருப்பம், ஆனால் இன்னொரு பேனல் பின்னர் இருக்கிறபடியா நான் டிரான்ஸ்லேஷன் பற்றி பேசலைங்க. ஆனால் எனக்கு என்னுடைய ஆக்கத்தில் நான் என்னுடைய முதல் ஃபில்ம் லாங் ஃபில்ம் மலையத்தை பற்றி. ஆனால் அதுக்கு முதல் நான் செய்த 2 படங்கள் சுனாமியோட 2004 கருணாவும் பிரபாகரன் பிரிவும் கருணா பிரிவும் பிளவுபட்ட போது எங்களுக்கு ஒரு அப்பீல் வந்தது. புலிகள் பிடிக்கிறார்கள், நீங்கள் அதை பற்றி எதுவும் எழுதலாமா, கிடைக்கலாமா என்று நாங்கள் ஒரு அங்கே இருக்கிற குழுவோட ஆழமாக வேலை செய்யலாம். ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு ஒரு 6 months. அப்போ அந்த நேரம் சுனாமி நடந்துச்சு. அதுக்கு பிறகு 2004 கிறிஸ்மஸ் போல என்ன இல்லை நான் சொல்கிறேன் 2004 தானே வரேன். அப்போ தான் நாங்கள் ஆகஸ்டில் மே ஜூன்லேருந்து வேலை செய்து கிறிஸ்மஸ் அப்போ நாங்கள் இன்னொரு திரைப்பட பயிற்சி பட்டறையில் ஈடுபட்டிருந்த போது சுனாமியை பற்றி ஒரு படம் எடுங்கன்னு சொன்னால், அந்த திரும்ப கிழக்கு மாகாணத்தில் போய் சுனாமியை பற்றி செய்யல எனக்கு முழுக்க கண்ணுக்கு முன் முழுக்க என்னுடைய அந்த பிள்ளைகள், என் பெற்றோர்கள், அந்த பிடிபட்டு போன பிள்ளைகள், பிறகு அந்த தாய்மை தகப்பன பிள்ளைகளை குவியலில் கீழே ஒழிச்சு வச்சது. பிறகு அனுராதபுரத்தில் நாங்கள் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு ஆஃபனேஜில் விட்டது. பயந்து இந்த தாய்மார்கள் எங்களை உதவி செய்து அந்த பிள்ளைகள் அங்கே இருக்க முடியாமல் ஓடி வந்தது. பாஷக்தி பிரச்சனை என்று இப்படியான அந்த சிக்கல் அது முழுக்கத்தான். இங்கே சுனாமியில் பிள்ளைகள் அழிந்து போனேன். அப்போ அந்த கணத்துல தான் அந்த தமிழ் சென்சிபிலிட்டி ஒரு அரசியல் கணத்துல தான் எனக்கு அன்றைக்கு ஒரு தமிழ் என்ற உணர்வு அன்றைக்கு உண்டாகிச்சு. நான் என்னை ஒரு தமிழ்
இலங்கை பெண், தமிழ் பெண், ஈழமொழி கதைக்கிறார்கள். எனக்கு அது ஒரு குழப்பமே இருக்கிறபடியே நான் அதை அவாய்ட் பண்ணேன். நான் சின்ன பிள்ளையில எல்லாரும் ஈழமொழி சொல்லிக்க எல்லாருக்கும் விளங்கிட்டு, பிறகு இப்போ எனக்கு ஈழமொழி சொல்லிக்க எனக்கு அது என்னத்தை கருதுன்னு தெரியாது. ஸோ ஐ எம் அவாய்டிங் தட். பட் அந்த இலங்கை பெண்ணுன்னு கூட எனக்கு எனக்கு அது என்னத்தை கருதுன்றது தெரியாது. தமிழ் பெண்ணுன்றது என்னன்னு தெரியாது, முஸ்லீம் பெண்ணுன்றது என்னன்னு தெரியாது, கிறிஸ்தவ பெண்ணுன்றது என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த கணத்துல ஒரு அந்த அந்த பிள்ளைகளோட பேசிக்க அந்த படம் செய்ய சுனாமி அதில் ஒரு 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 இந்து கடவுள் ஒரு காளி மாதிரி ஒரு அம்மன் மாதிரி ஒரு கடவுளும் ஒரு அந்த கணத்துல நான் ஒரு இடியம் வந்து உண்டாக்குறேன். இன்னும் அந்த படத்துல பிரளியம் அந்த சுனாமியையும் அந்த புலிகள் பிடிச்சு கொண்டு போன அந்த அந்த ரெண்டையும் நான் சேர்த்து எடுக்கல. தமிழ்ல சென்சிபிலிட்டியில் ஒரு ஒரு ஒன்றை உண்டாக்குது எனக்கு என்னுடைய படத்துக்கு. அது வந்து ஒரு விதமான என்னுடைய பார்வையில அந்த வேலையிலிருந்து எந்த உணர்ச்சியோட வந்த விஷயம். நாங்கள் சுனாமியை பற்றி தான் படம் எடுக்க போனேன். ஆனா எனக்கு இந்த அந்த அந்த கதைகளை கேட்டு அந்த 6 மாதம் செய்த வேலையை அந்த கதைகளை கேட்டு எனக்கு அது 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 வெளியில அப்ப தமிழ்ன்றது என்ன என்றது வந்து நான் நினைக்கிறேன் இந்த அரசியலுக்கான அந்த மூமெண்ட். மற்றது மூமெண்ட்ன்றது 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம். ஸ்டூவர்ட் ஹால் சொன்ன மாதிரி அந்த கன்ஜங்ஷன் அந்த எல்லாம் வந்து ஒன்று சேரைக்கு ஒன்று வரும், ஒரு ஒரு ஆர்டிகுலேஷன் ஒன்று வரும். அதுதான் தமிழா அது என்னத்தை விட்டுட்டு போகுது. ரெண்டாவது நான் சொல்றேன், நான் முஸ்லிம் மக்கள் வெளியேற்றத்தை பற்றி படம் எடுத்த போது ஒற்றை தமிழர், சிங்கிள் தமிழர் இன்னும் எடுத்த போது சில கேட்ட நீங்களே முஸ்லீம்களை பற்றி எடுக்கிறீங்க படம். ஆக்சுவலி அந்த படம் முஸ்லீம்கள் பற்றி இல்லை, அந்த படம் வந்து முஸ்லிம்கள் வெளியேற்றத்தை பற்றிய தமிழ் மக்கள் பற்றிய படம். அந்த முஸ்லிம் மக்கள் பற்றி அந்த படம் செய்யவில்லை. ஆனால் ஏன் நீங்கள் இந்த விடயத்தை எடுத்து செய்கிறீர்கள் என்று அது ஒரு கொச்சியா கேட்கல. உங்களுக்கு அதுல இல்லை, நீங்க தமிழ் என்றதுக்கு உங்களோட உணர்ச்சியிலிருந்து அது இங்கே வருகிறது. ஐயா கூடாமல் நீங்க முஸ்லிம்களை பற்றி எடுக்க வேணாம், அந்த எவிக்ஷனை பற்றி வெளியேற்றத்தை பற்றி எடுக்க வேணாம்னு சொல்லல. ஆனா ஒரு தமிழ் என்ற முறையில உங்களுக்கு என்ன அதுக்குள்ள என்ன அப்ப அந்த எக்ஸ்க்ளூஷன், அதாவது எக்ஸ்க்ளூஷனுக்கு தமிழ் சொல்லுங்க யாராவது, வெளியேற்றம், வெளியகற்றல் மூலமாகத்தான் அதை அறிந்து கொள்ற அந்த பெரிஃபரி, அந்த எட்ஜ், அந்த விளிம்புல இருந்துத்தான் நாங்கள் தமிழ் என்றது என்ன என்று சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அதான் அல்லது அந்த கோடிஃபை பண்ணி இதுதான் என்று நாங்கள் எவ்வளவு மையத்துக்கு போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் ஒரு ஆதிக்கத்துக்குள்ள போய் இருக்கின்றோம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் நினைக்கிறேன் சில வேளைகளில் சுமதி எழுப்பின கேள்விகளோட பதில்களும் சுமதி சொன்னதுகளுக்குள்ள இருக்கு. ஸோ மற்றது அரசியல் ரெண்டு தனியாக ஒன்று இருக்கான்றது எனக்கு தெரியாது. இந்த வேவி ட்ரெஸ், நாங்கள் இருக்கிற முறை, கதைக்கிற முறை, சூஸ் பண்ணுற கதைகள், சூஸ் பண்ணுற கதைகளை சொல்லும் முறைகள், இது எல்லாத்துக்குள்ளேயுமே அரசியல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கல்ச்சர் பேசிக்கலி பாலிட்டிக்ஸ் தான். அதாவது ஏதோ ஒரு வகையான கருத்தை ஆதிக்கம் செலுத்துறதுக்கோ அல்லது ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்துறதுக்கு ஆன ஒன்று இருக்குது. ஆகவே அந்த இடம் நான் கண்ட்ரடிக்ட் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரடிக்ட் பண்ணுறதுன்றது கண்ட்ரடிக்ட் பண்ணுறதுன்றதை விடவும் ஸோ இந்த உரையாடல்கள் டயலாக்காக ஒரு என்னென்று சொல்கிற கருத்தாடல்களாக மாற்றுறதுக்கானதான். ஸோ அப்போ அந்த பின்னணியில் நான் டைம் எங்களுக்கு காணாமல் இருக்கிறபடியாக டிரெக்டாக அதில் கண்டினியூஷனை போகாமல் இதில் எங்கள்கிட்ட பெரிய இன்னொரு தமிழ் எல்லை கடத்தல் இது வந்து நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணதில் இருந்து கதைச்சால் புலம்பெயர் ஆட்கள் பற்றினதும் புலம்பெயர் தலைமுறைகள் வெவ்வேறு மொழிகளில் எழுதுறது பற்றியும், அப்போ இதில் தமிழ் சென்சிபிலிட்டின்றது அந்த இன்க்ளூஸ் பண்ணி கொண்டு வந்த கண்டினியூஷன் பற்றியதா அல்லது எக்ஸ்க்ளூஸ் பண்ணதா ரெண்டு சுமதி கேட்டா, அல்லது ரெண்டுமா, அந்த ரெண்டுக்குள்ளும் அவன் சொல்கிற ஸ்ட்ராட் ஹோல் சொல்கிற மாதிரியான அந்த மொமெண்ட்டுன்ற
பொலிட்டிக்ஸ் இருக்கா என்ற கேள்விகள் எல்லாம் நீண்ட விவாதத்துக்குரியவை. அது இன்க்ளூசிவுக்கு இருக்கிற மாதிரி எக்ஸ்க்ளூசிவுக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது விவாதத்துக்காக சொல்லி வைக்கிறேன். அப்போ நான் திருட்ட கேட்கிற கேள்வி என்னென்றால், ஸோ இந்த புலம்பெயர் இலக்கியம் என்ற ஒரு வடிவம் ஈவன் தமிழ் எழுதுகிறாக்கள் பற்றி கூட நான் பெரிய அளவில் திருட்டு எதிர்பார்க்கல. எனக்கு பெரிய ரீடிங் இல்லை என்று பர்சனலாக சொன்னவர். ஸோ வெவ்வேறு மொழிகள் எழுதுகிறாக்கள், அவர் ஆங்கில இலக்கியத்தை கற்பிக்கிறது நூடாக ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட இன்றைக்கு வந்திருக்கிற அனுக்கோட ரைட்டிங்கோ அல்லது வாசுகி என்ற ரைட்டிங்ஸ் இந்த மாதிரியான எழுத்துக்கள் கூடாக வர்ற தமிழ் அடையாளம் என்பது நான் நினைக்கிறேன் திரு கதைக்கிறதுக்களால நான் ஒரு வடிவ நிலை மாற்றங்கள், மொழி நிலை மாற்றங்கள், புதிய சொற்களின் வருகை, இந்த மாதிரியான இலக்கிய ரீதியாக நிகழ்ந்த சம்பவிப்புகள் பற்றியும் அப்படி தமிழ் புதிய வடிவங்களை, புதிய கதை சொல்லுதல்களை, புதிய சொற்களை கண்டடையுது இந்த பயணங்களுக்களால் என்றதையும் சேர்த்து கதைச்சா நல்ல நினைக்கிறேன். அவற்றை துறை சார்ந்த அறிவினோடாக மேபி அதுல தமிழகத்தில் இருந்தோ அல்லது வேறு பிராந்தியங்களில் இருந்து விடுபடுறதை பேருந்து சுமாரன் சாரோ அல்லது ரேவதியோ ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நன்றி. நான் நினைக்கிறேன் நான் இந்த புலம்பெயர்ந்த அந்த பகுதிக்கு போறதுக்கு முதல் அந்த எங்களோட தீமை பற்றியும் சில இதில் சொல்லலாம்னு நினைக்கிறோம். ஒன்று நாங்கள் அந்த வேரில் இருந்து நாங்கள் பறந்து போறோம் என்று நாங்கள் சொல்றோம். ஆனால் அப்படி ஒரு வேர் என்றது எப்படி உருவானது அல்லது உண்மையாகவே ஒரு வேர் தானா அல்லது அதை பற்றியும் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி யோசிக்கலாம் என்று சொல்லி அப்ப அப்படி பாக்கெட்ல நான் இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரீடிங் கோர்ஸுக்காக படிப்பிக்கிற ஒரு ஆர்டிக்கல், நுகுமான் தமிழை பற்றி எழுதின ஒரு ஆர்டிக்கல் எனக்கு அது ஞாபகம் வந்தது. அப்போ அவர் எப்படி இந்த சங்ககால நாட்கள்ல இருந்து கூட வெவ்வேறு விதமான தமிழ் டயலெக்ட்ஸ் இருந்தது, செந்தமிழ், கொடுந்தமிழ் இருந்தது, மற்றது எப்படி தமிழ் ஒரு எம்பயர் இந்த லாங்குவேஜ சோழ காலத்துல இருந்தது, அந்த எல்லா பக்கத்தையும் அவர் அந்த பேசுறார். அப்ப அந்த அது இந்த தொடக்கங்களும் கூட ஒரு உறுதியான ஒரு வேரோட இல்லைன்ற மாதிரி நினைக்கிறேன். பல்வேறு திசைகள்ல இருந்து கிளம்பின ஒரு தமிழாகத்தான் அந்த ஆரம்பத்துல இருந்து அந்த மொழி இருந்திருக்கலாம் என்றதும் நாங்கள் அதையும் யோசிக்கலாம் நினைக்கிறேன். இப்போ சங்க இலக்கியத்திலையும் பல்வேறு திணைகளை பற்றியெல்லாம் அதுல பேசினோம். என்ன வேற வேற விதமான திணைகள், அதுல வார இலக்கியங்கள், அந்த ஆரம்பங்கள் கூட ஒரு என்னன்னு சொல்ற ஒரு மையத்துல இருந்து வார மாதிரி என்று இல்லை. மற்றது அடுத்ததாக இன்னொன்றையும் நாங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த தமிழ் இலக்கியம் என்றதும் இந்த கால் டுவெல்லாக்கள் இந்த வேலைகள் அதுகளுக்கு கூடாக மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஓரியன்டலிசம் அவர்கள் அந்த வேலைகளுக்கு கூடாக அது ஒரு கோடாக ஒரு ட்ரெடிஷனாக மாற்றம் பெற்றுத்தான் அது அந்த பெயரோட அது வருது. இப்போ தமிழை பற்றி இலக்கியம் இருந்திருக்கு, அந்த இலக்கியத்தை விவரிக்கிற இலக்கணம், தொல்காப்பியம் மாதிரியான விடயங்கள் ஆரம்பத்தில் இருந்திருந்தாலும் அதையெல்லாம் ஒரு தொகுப்புக்குள்ள கொண்டு வந்து ஒரு தமிழ் ட்ரெடிஷன் என்றது உருவாறதுல காலனித்துவமும் நவீனத்துவமும் வந்து அதுக்குள்ள ஒரு இதை செய்திருக்கப்ப அந்த வேர்கள் என்றதும் வந்து ஒரு பல்வேறு திசைகளாலையும் பல்வேறு அரசியலாலையும் பல்வேறு இந்த சொன்னமா இந்த கன்ஜங்ஷன் அதுலேயும் நான் நினைக்கிறேன் முக்கியம். கொலோனியலிசம் மற்றது அந்த கொலோனியலிசம் ஆக்களோட சேர்ந்து எப்படி உள்ளூர் பண்டிதர்களும் சேர்ந்து வேலை செய்திருக்கணும், அவர்கள் என்னத்தை கொலோனியல் ஆக்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறோம், என்னத்தை மறைச்சு வச்சிருந்திருக்கிறோம், அதை எப்படி அந்த ப்ரோசஸ்ல பங்கு பெற்றதை பற்றியும் ஷாஷா எப்லிங் அப்படியான ஆக்கள் அந்த தங்களுடைய வேலைகள்ல எழுதியிருக்கேன். மற்ற பொன்னி அரசு இந்த எழுத்துக்கள்லையும் நான் அவன் பிஹெச்டி தீசிஸ்லையும் இதை பற்றி அவ சொல்றான். அந்த எப்படி தமிழ் தன்மை என்றது ஒரு கன்ஜங்ஷனலாக உருவாகி வந்தது என்பதை பற்றி அந்த அடிப்படையில பார்க்க அது மேலும் மேலும் சேர்ந்து கால ஓட்டத்துல விரிவடைந்து போயிட்டு நாங்கள் வேறுல இருந்து வர்ற முக்கியமாக நாங்கள் இப்ப வாழ்ற நாட்டுக்குள்ளேயே கூட அப்படியான ஒரு பரவலாக்கம் மலையக தமிழ் மக்கள் இந்த எழுச்சியோட அவர்களுடைய வருகையோட எங்களுக்கும் அந்த மாதிரி அதுவும் என்னன்னு சொல்ற ஒரு இடத்துல ஒரு இடப்பெயர்வோட வருகின்ற ஒரு இலக்கியம். அது இடப்பெயர்வுன்னு சொல்லக்கூடாது, ஒரு அடக்குமுறையோட சேர்ந்து வர ஒரு பயணம். ஆனால் அதுவும் கூட ஒரு வகையில என்னன்னு சொல்லலாம், அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வருது, அது எப்படி இங்க இருக்கிற தமிழ் என்ற சென்சிபிலிட்டியை அல்லது அதை மாற்றி அமைக்குது, அதுக்கு ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை கொடுக்குது.
அதுக்குள்ளேயும் பேருந்து நாங்க பார்க்குறோம் தனியாக தமிழ்ல மாத்திரம் எழுதல. இப்போ சிவி வேலுப்பிள்ளை எடுத்துக்கொண்டா அவர் ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்காரு. அப்போ தமிழ்ன்றது வந்து ஆங்கிலத்துக்கு ஊடாகவும் சொல்லப்பட்ட ஒரு சென்சிபிலிட்டியாகவும், அது மலையக தமிழ் சென்சிபிலிட்டியாக இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். அது ஒரு காலத்துல உழைப்போடையும் இன்னும் தொடர்ந்து உழைப்போடையும் இன ஒடுக்குமுறையோடையும் உழைப்பு சுரண்டலோடையும் வருகின்ற ஒரு தமிழ் சென்சிபிலிட்டியாக வருது. அதை கூலி தமிழ் என்று நினைக்கும் நித்தியானந்தன் என்ற அந்த புத்தகத்தில் சொல்றாரு. இந்த அப்படியான பல்வேறு விதமான அந்த இடப்பெயர்வோட வார தமிழுக்கும் பல விதமான சென்சிபிலிட்டி இருக்குது என்று நினைக்கிறேன். அந்த வகையில பார்க்கல ஆங்கில மொழியில வந்து பல்வேறு எழுத்தாளர்கள் வந்து இலங்கைக்கு உள்ளுக்கும் எழுதி கொண்டிருக்கிறார்கள், இலங்கைக்கு வெளியிலும் தங்களை தமிழ் என்று கருதுகிற ஆட்கள் எழுதி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இலங்கைக்கு உள்ளுக்கு சொல்லிக்க சாந்தன், சுமதி இவர்கள் ஆங்கிலத்தில் நேரடியாக எழுதுகிற எழுத்தாளர்களாக இருக்கிறோம், நாட்டில் பல்வேறு இடங்களில் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அவர்களுடைய எழுத்துக்களையும் நாங்கள் ஒரு அந்த தமிழ் என்ற விஷயத்தை ஆங்கிலத்துக்கூடாக அதில் ஆங்கிலத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் பல்வேறு விதமான தமிழ் சென்சிபிலிட்டிஸ் அதில் வருது. இப்போ சாந்தனுடைய நான் முதல் 2 நாவல்களும் வாசிச்சிருக்கேன். ஒரு மிடில் கிளாஸ், அது அவருடைய ஃபோக்கஸ் கூடிய அளவுக்கும் ஒரு மிடில் கிளாஸ் வெள்ளாள நடுத்தர வர்க்கத்தோட சம்மந்தப்பட்ட கதைகளாக தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயும் அப்படி எத்னிக் வயலன்ஸ் வேலை செய்திருக்குது. அவர்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வரைக்குள்ள அங்கேயும் ஒரு பயணம் நடக்கும். வந்து வன்முறைகள் அகப்படுற திரும்பி போற, அல்லது இந்திய நாமி வரைக்குள்ள எப்படி அந்த தமிழ் உணர்வுன்றதோ தமிழ் சென்சிபிலிட்டி என்பதை அவர்கள் ஃபீல் பண்ணினம். தங்களோட நிலம் என்று சொல்லி அந்த நேரத்துல இந்திய நாமி வந்தவரோட வீட்டை விட்டு வெளியில போக ஃபீல் பண்ணோம். அப்ப அந்த மாதிரியான கணப்பொழுதுகள்ல அந்த தமிழ் என்ற சென்சிபிலிட்டி வந்து அதுக்குள்ள நாங்க வாரதை பார்க்கிறோம். அது பல்வேறு பொலிட்டிக்கல் மொமெண்ட்ஸாலையும் அது உருவாக்கப்படுது. நீங்க சொன்ன பாயிண்ட் மாதிரி அந்த கன்ஜங்ஷன் அதில் நான் நினைக்கிறேன் முக்கியமானதாக இருக்கிறது. அதுக்கு அப்பால பார்த்தால் சுமதி தங்க இடத்துக்களை பற்றி சொல்லல. சுமதி இந்த கவிதைகள் எடுத்து பார்க்கல, அதுல ஒரு டிசென்ட் மாற்று குரல் என்பது தமிழுக்கு ஊடாக எப்படி வருது. அரசியல் மையங்கள் புலிகளினுடைய அரசியல் மையமா இருக்கலாம், தமிழ் தேசியவாதத்தினுடைய அரசியல் மையமா இருக்கலாம். அவற்றை வந்து ஒரு கேள்வி கேட்கின்ற ஒரு தமிழ் சென்சிபிலிட்டி உண்டு. அதுக்குள்ள வர்றதை நாங்கள் அந்த கவிதையில பார்க்கிறோம். அதே மாதிரி நாங்கள் நாட்டுக்கு வெளியில இருந்து பார்க்கல ஆங்கிலத்துல வார நாவல்கள் எடுத்துக்கொண்டால் சங்கரி சந்திரன் நாவல்களா இருக்கலாம், சுகி இந்த நாவல், அனுகர் பிரகாசத்தின் வெளிநாட்டவர் சொல்ல முடியாதவர் இங்கதான் இருக்கிறார், அவர் கூட ட்ரெவல் வந்தவர், அல்லது ஸ்ரீயாம் செல்வதுரை, எல்லாரும் தமிழ் ஏதோ ஒரு வழியில அடையாளப்படுத்தப்படல. சிவானந்தன் அவர்களுடைய நாவல்கள் எடுத்து பார்க்கல. அங்கேயும் சிவானந்தனிலே ஒரு விதமான உழைக்கின்ற வர்க்கம், அரசியல் பொருளாதாரத்துக்கும் இனத்துவத்துக்கும் என்ன தொடர்பு மாதிரியான விஷயங்கள் கூட அவர் அந்த அதுலையும் வருகிறது. தமிழ்ல நாங்கள் பார்க்கலாம் ஏதோ ஒரு வேலை அவர் தமிழ் என்றதை முன்னிறுத்தி எழுதுறேன்னு நான் சொல்லல. அவர் ஒரு வரலாறாக இலங்கையினுடைய பின்காலனித்துவ வரலாறையோ காலனித்துவத்திலிருந்து பின்காலனித்துவத்துக்கு மாறி அதுக்கு பிறகு அந்த வரலாறு எழுதியிருக்கல. அதுக்குள்ளால ஒரு தமிழ் என்றது என்ன மாதிரி என்றது அதுக்குள்ளால பார்க்கக்கூடியதா இருக்குது. அவர் அதை பர்பஸ்ஃபுல்லி அதை செய்யாட்டி. ஆனால் அதே நேரம் அவர் தமிழ்ல எழுதியிருக்கிறார், நான் ஆங்கிலத்தில் எழுதுறதுதான் கூட சொல்றேன். அந்த மாதிரி பாக்கெட்ல ஒரு என்ன சொல்றது, தமிழர்களால் எழுதப்பட்டிருக்கின்ற வெளிநாட்டிலிருந்து வந்த இலக்கியங்களை கூடுதலாக இங்க எப்படி அது அடுத்த ஜெனரேஷனை சேர்ந்தவர்கள் எழுதியிருந்தாலும் எப்படி இங்கத்தையான் வன்முறை வந்து தமிழ் மக்களை பாதித்தது, அதில் இருந்தவர்கள் எவ்வாறு அந்த பாதிப்புகளை தப்புறத்துக்காக வெளிநாட்டுக்கு போகிறார்கள், அங்க சில நேரங்கள்ல எதிர்கொள்ளுகின்ற வன்முறை சங்கரி சந்திரன் நாவல்ல அங்க அவங்க அடுத்த ஜெனரேஷன் எதிர்கொள்கின்ற இனவாதம், வெள்ளை நிறவாதம், அப்படியான ஒரு கட்டமைப்பு கூடாகவும் அங்க ஒரு தமிழ்நச பேச வேண்டிய ஒரு நிலை அவர்களுக்கு வர்ற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் தங்களோட வரலாற்றை சொல்வது, அதே நேரம் அங்கே எதிர்கொள்ளுகின்ற நிறவாதம் இனவாதங்களுக்கு கூடாக அதுக்கு ஒரு எதிர்வினையாகவும் அந்த இங்கத்தை வரலாற்றை சொல்லணும், இங்கத்தை சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்கு எதிராக கதைக்கிறது மாத்திரம் அதுக்காக தமிழ்நச சொல்றேன் இல்லை, அங்க இருக்கிற இனவாதத்துக்கு எதிராக கதைக்கலையும் இந்த வரலாறுகளையும் சேர்த்துத்தான் அதை சொல்லணும் என்ற ஒரு போக்கும் அதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதுக்குள்ளாலேயும் ஒரு விதமான தமிழ்னஸ் என்பது வந்து அதை என்ற இதில் வருகிறது. அதே நேரம் சுகி இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் அது ஏனைய புத்தகங்களில் பெரும்பாலும் ஒரு அரச வன்முறையை பற்றியான ஒரு விஷயங்கள் தான் அதில் கூட ஃபிக்ஷனலைஸ் பண்ணப்பட்டு வந்திருக்கு. ஆனால் சுகி கணேசானந்த பிரதர்ஸ் நைட் வந்து எப்படி 80களில்
ஆயுத போராட்டம் ஒரு அடக்குமுறையாக வரைக்கல அதுக்கு எதிராக எப்படி தமிழர்கள் செயற்பட்டார்கள் என்றதுக்கு ஒரு ஃபிக்ஷனல் அக்கௌண்ட்டை கொடுக்குற ஒரு புத்தகமாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மனித உரிமைகளுக்கான ஆசிரியர் சங்கம் செய்த வேலைகளை ஒரு ஃபிக்ஷனல் வடிவத்தில் கொண்டு வர புத்தகமாகவும் அந்த புத்தகம் இருக்குது. அப்போ அது இன்னும் ஒரு வரலாறு சில அப்படியான வரலாறு ஆங்கிலத்தில் தமிழர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களை சில வழியில் நாங்கள் காண்பது குறைவாக இருக்கும். இந்த புத்தகத்தில் அதை நாங்கள் வடிவாக ஆழமாக பார்க்குற ஒரு புத்தகமாக இருக்குது. அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதை பற்றி எத்தனையோ அறிக்கைகள் அதெல்லாம் இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு ஃபிக்ஷனல் வடிவம் கொடுக்கல, அது இன்னும் ஒரு தளத்துக்கு போகுது, வேறுபட்ட ஆக்கள் அதை வாசிக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ நான் இந்த அநேகமா எல்லா விதமான அந்த ஆங்கில புத்தகத்திலையும் 1983ஆம் ஆண்டு வயலன்ஸை பற்றி ஒரு சாப்டர் கட்டாயம் இருக்கு. சுகீண்டிலையும் அது வருது. அது அப்படி அது எல்லாரும் சங்கரி சந்திரன்லையும் வருது, சிவானந்தன்லையும் வருது, எல்லார்ட்ட புத்தகங்களையும் அது இருக்குது. அது அந்த இன ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர்கள் அனுபவித்ததை ஏதோ ஒரு வழியில சொல்லணும் என்றது அந்த புத்தகங்கள்ல ஒரு பகுதியா இருக்குது. ஆனால் நான் அந்த கேள்வியை வச்சுக்கொண்டு பார்க்கல இந்த நாவல்கள்ல ஒரு வரலாற்று தன்மை இருக்குது. ஆனால் நான் இன்னும் ஒரு நாவல், ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நாவல் என்ற அறிவு கட்டிய வரைக்கும் நான் சொல்றேன், அது ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த சாதியத்துக்கு எதிரான போராட்டங்களை பற்றியோ, இப்போ மாவட்டப்புறம் கந்தசாமி கோயிலில் நடந்த அந்த டெம்பிள் அண்ட் ப்ரீஸ்ட் அகல மையமாக வச்சோ, அதோட வார மாதிரி ஒரு கதையை வச்சோ ஒரு ஆங்கிலத்தில் இன்னும் ஒரு புத்தகம் வந்த மாதிரி இல்லை. ஈவன் ஒரு ஆங்கிலத்தில் வர நாவலில் ஒரு புரோட்டகானிஸ்டா ஒரு சாதியத்தால பாதிக்கப்பட்ட கதையை கொண்டு வர புரோட்டகானிஸ்டா நான் இன்னும் ஆங்கில புத்தகத்துல பார்க்கல. அதுக்கு காரணம் சில வேளையில இப்படி எழுதுகின்றவர்களும் ஒருவேளை மத்தியதர வெள்ளாள வர்க்கங்கள்ல இருந்து வந்த எழுத்தாளர்கள் அந்த பரம்பரைகளை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறதால அது நடக்குதா, அல்லது எதிர்வரும் காலங்களில் சில வேளையில இப்பொழுது இந்த புலப்பெயர்வு பேட்டர்ன்ஸை நாங்கள் பார்க்கல வெவ்வேறுபட்ட ஒரு சாதி சமூகங்கள்லேருந்து மக்கள் இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு போயிருக்கிறோம். அந்த வகையில எதிர்வரும் காலங்களில் அப்படியான கதைகளும் சில வழியில வரும். அப்படி வரைக்கும் இன்னும் ஒரு விதமான தமிழ் சென்சிபிலிட்டியை பற்றியும் நாங்கள் உலகளாவிய ரீதியில் அதை எப்படி விளங்குறது என்பதை பற்றியும் அறியக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அது இன்னும் நடக்கலை என்றுதான் நான் நினைக்கிறேன். கூடிய அளவுக்கு ஒரு இனத்துவத்த மையமான கதை சொல்லல் தான் ஆங்கிலத்திலையும் போய்கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஓகே, நன்றி. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பேனல்ஸில் கன்க்ளூட் பண்ணுறதுன்றதோ அல்லது ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து சேர்றதுன்றது அது ஏற்கனவே சொன்ன மாதிரி 4-5 பேர் இருக்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செய்கிறதுல வாய்ப்பு இல்லை. மற்ற நான் பர்சனலாக நம்புறது என்னென்னா இது எல்லாத்தையும் ஒரு விவாதத்துக்குரிய கேள்விகளாயும் எதிர்வினையாற்ற வேண்டியதும் தொடர்ந்து விவாதிக்க வேண்டியதுமான இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நாங்கள் பர்சனலாக மைண்டில் படுத்த போகலாம் அல்லது வெளியில் தென்னோடிச்சும் கதைக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும் எல்லா பேச்சுகளிலும் இருந்து தொடர்ச்சிகளும் கேள்விகளும் மறுப்புகளும் எதிர்ப்புகளும் எங்கள்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக வெவ்வேறு பொசிஷன்ஸ் எங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அந்த பொசிஷன்ஸை ஓப்பன் பண்ணி இருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த விவாதம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்த அர்த்தம். ஏனென்றால் ஏதோ வெவ்வேறு விஷயங்களை பற்றின ஒரு விவாதம் நடக்குதுன்னு. ஸோ இப்போ நாங்கள் அதையை நோக்கி நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் மிக அடிப்படையான கேள்விகள் இவர்கள்ட்ட கேட்க வேண்டி இருந்தால் மிக சுருக்கமாக கேட்கிறது எங்களுக்கு உதவும், நிறைய பேர் கதைக்கிறதுக்கும் உதவும். தேங்க்யூ. நான் என்ன தமிழ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண பார்க்குறேன். என்னோட ஒரு கேள்வி என்னண்டா, நாங்கள் எப்போதும் யுத்தம் சார்ந்த கதைகள் எங்களுடைய பிரச்சனையிலேயே இப்போ வச்சுக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கு. நாங்கள் ஏன் எங்களுடைய எழுத்துக்களில் மற்ற அதாவது சிங்கள மக்களையோ இல்லைன்னா மற்ற மக்களை பிரதிபலிக்கிற மாதிரியான ஆக்கங்கள் குறைவா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ரெண்டாவது எங்களுடைய மொழிபெயர்ப்புகள் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இன்டு சிங்கள இல்லையா இங்கிலீஷ் ஈழத்தெழுத்துகள் அதில் ஒருவேளை நிறைய நடவடிக்கைகளையோ அது நிறைய அட்ரஸ் பண்ணப்படையிலையோன்னு யோசிக்கிறேன். இந்த ரெண்டும் தான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கு. தேங்க்யூ. கேள்வியை முழுசா கேட்டு முடிச்சா யாராவது ரியாக்ட் பண்ணலாமோ?
ஓகே, நான் இங்கிலீஷ்ல சொன்னாங்க ஒரு வரையில பரவாயில்ல, எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண வரையில. என்னன்னா ஒரு கேள்வி வந்து அவி dwelling on war and war narratives a lot, whereas we feel always we are stuck with war narratives and reconciliations, which is very unsuccessful. But what about the representations of other communities, other religions, inclusive of Sinhala cultures, and the narratives of war, where you see we are looking at 83 from the war and riot point of view, but what about those people who have saved Tamils? What about those narratives? Are those narratives not a part of Tamil writing? And how would you bring that out? மன்னிக்கணும். அதாவது இந்த தமிழ் பேசும் என்று சொல்லுகின்ற போது இது ஒரு பெரும் பரப்பில நான் யாழ்ப்பாண தமிழர்கள் அல்லது வடகிழக்கியர்கள் அதில் ஒரு பகுதியாக இருக்கிற முஸ்லிம்களை பற்றிய ஒரு சப்ஜெக்ட் இங்கே முக்கியம் அடைஞ்சது 80 விரட்டப்பட்ட முஸ்லிம்கள். அந்த போது அதனுடைய தாக்கத்தையும் நாம் ஆங்கில நாவல்களோ அல்லது தமிழிலேயே சரியான முறையில் கொண்டு வரவில்லை என்று தான் என்னுடைய அபிப்பிராயம். நான் மேம்பன் கவி. ஓகே, தேங்க்யூ. வணக்கம். சுமதி அவங்க மேம் சொல்லும்போது சொன்னாங்க முஸ்லீம் இடப்பெயர்வுகள் சம்பந்தமான ஒரு ஆவணப்படமும் தயாரித்து கொண்டிருந்தது. குறிப்பாக முஸ்லீம்களின் இடப்பெயர்வுகள் மறைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு பேசப்படாத ஒரு பொருளாகத்தான் இன்றும் காணப்படுகிறது. அதை பற்றியும் உங்களோட ஆய்வு என்ன? இது பேசப்படுமா என்ற கேள்வி எனக்கு உண்டு. அதற்கு விளக்கம் தாருங்கள். நான் மசாலா கேள்வி எழுத்தாளர். அனைவருக்கும் வணக்கம். இந்த உரையாடலுடைய சாராம்சமாக நான் விளங்கி கொண்டதில் சில அடிப்படையான விஷயங்கள், அதாவது தமிழினுடைய தொன்மம் அது எப்படி எல்லை கடக்குது, அல்லது நான் இன்னைக்கு வந்து பேசுகிற இந்த அடையாளங்கள் பற்றிய உரையாடலாகத்தான் நான் இதை பார்த்தேன். உண்மையிலே திருவரங்கன் சார் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன கேள்வி இல்லை, அதுல இருந்து சில தொடர்ச்சி தான். உமார் சார் பிற்கால ஆய்வுகளில் சொல்லியிருக்கிறார், இந்த 19ஆம் நூற்றாண்டுல கால்டுவெல் போன்றவர்கள் வந்த பிறகுதான் தமிழ் சார்ந்த ஒரு அடையாளப்படுத்தல்கள் வருது அப்படின்னு சொல்லினால இன்றைக்கு நான் ஆந்த்ரோபாலஜி ஸ்டடிஸ், அதாவது எத்னோகிராபிக் ஸ்டடிஸ் வந்திருக்குது. கூடுதலாக சங்ககால இனக்குழுவின் தொடர்பான ஆய்வுகள். இந்த ஆய்வுகளின் வழியாக பல்வேறு இனக்குழுக்கள் இருந்ததற்கான சான்றுகளை பக்தவத்சல பாரதி போன்றவர்கள் அண்மையில முன் வச்சிருக்காங்க. வெவ்வேறு துளுவர், எயினர் போன்ற இனக்குழுக்கள் சங்க காலத்தில் இருந்ததாக. இந்த இனக்குழுக்கள் வெவ்வேறு மொழிகளை பேசியிருக்கலாம். ஆனால் அந்த அடையாளம், தமிழ் உணர்ச்சி, தமிழ் தேசியம் என்ற அடையாளங்கள் பிற்காலத்துல தான் வருது. 20ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டுல தொடங்கினாலும் கூட தமிழுடைய வரலாற்று ரீதியா சயின்டிபிக்கா தமிழ் மொழியை ஆராய்ச்சி பண்ணி வந்திருக்கிறாங்க. உண்மையிலே இந்த தமிழுடைய விஞ்ஞானபூர்வ தமிழுடைய தொன்மங்கள் பற்றி இப்ப அந்த நிலையிலிருந்து நான் தமிழை நோக்குறது சிறப்பா இருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். தமிழ் சென்சிபிலிட்டி என்ற விஷயத்துல நீங்க தமிழ் தன்மை, தமிழ் உணர்வு இந்த தொடர்பாக பேசும்போதும் அந்த இதோட லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டியோட சுருக்க முடியாத ஒரு கருத்தினை வலியுறுத்தினதாக தான் நான் புரிஞ்சு வருவேன். ஆனால் அது ஒரு விஷயம். அது தமிழினுடைய இந்த பன்மைத்துவம் என்ற எல்லை நாங்கள் வேர்களை தாண்டி பார்க்குறோம் என்று சொல்லும்போது அது இந்த ஜியோகிராபிக்கலாக புவி சார்ந்த எல்லை தாண்டுதல் அப்பாலையும் பல விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியது. இலங்கைக்குள் இருக்கிற பன்மைத்துவத்தை எடுத்தால் அரசியல் அடையாளத்தோட தேசிய இனங்கள் தொடர்பான விஷயங்கள்ல தமிழ் தேசியம், முஸ்லீம் தேசியம், மலையக தமிழ் தேசியம் என்று நாங்கள் பேசினாலும் இந்த பரப்பு பெரிய விவாதங்களுக்கு போக இயலாது. இந்த பரப்புக்கு உள்ள அரசியல் அடையாளங்களுக்கு வெளியில் உள்ள சமூகங்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு இதை பற்றி கடன் சுருக்க மாட்டேன், நான் முடிக்கிறேன் என்றால் அது ஐடியா வாங்கிட்டு சுருக்கமான கேள்விதான்.
எந்த ஒரு தனித்து விடப்பட்ட சொல் அல்லது அனாதையான சொல் என்று ஒன்றுமே இல்லை போல தோன்றுகிறது. இப்போது எந்த சொல்லை எடுத்துக்கொண்டாலும் அந்த சொல்லுக்கு ஒரு கோட்பாட்டை, ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்து விரும்புகிறது. ஒரு சொல் தனித்து விடப்பட்ட சொல் ஒன்று கூட இல்லை. ஒரு சொல்லை ஆன்மீக தளத்துக்குள் அல்லது கம்யூனிச தளத்துக்குள் அல்லது பின்னெடுத்த கட்டமைப்பு ஏதோ ஒரு தளத்துக்குள் நாம் ஒரு சொல்லை கொண்டு வந்திருக்கிறோம். தனித்து விடப்பட்ட சொல் என்று ஒன்றுமே இல்லை என்று எல்லா சொற்களுக்கும் ஒரு கோட்பாடு, ஒரு விஷயம் உருவாகி கொண்டிருக்கிறது. அப்போ இப்போ தமிழும் ஆளுடத்தை பாடியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், புதுமையான ஒரு கேட்கிறீர்கள் தான். கம்பனும் ஆளுடத்தை பாடியிருக்காங்க, ஆன்மீகம். பாரதியும் ஆன்மீக மானுடத்தை பாடியிருக்கிறார். கம்யூனிசம் மானுடத்தை பாடுகிறது, பின்னணிக்கும் மானுடத்தையும் பாடுகிறது. பொதுமையை நாம் பின்பற்ற வேண்டிய கோட்பாடு எது? ஆன்மீக தளத்தில் இருப்பவர்கள் கூட மானுடத்தை பாடுகிறார்கள், கம்யூனிச தளத்தில் இருப்பவர்கள் மானுடத்தை பாடுகிறார்கள். நாம் பின்பற்ற வேண்டிய கோட்பாட்டு தலைமை. ஸோ கவிஞர் சுகுமாரன் ரியாக்ட் பண்ண விரும்புகிறார் சிலருக்கு. இந்த தலைப்பு வந்து 2 இடங்கள்ல வந்து பிளவுபட்டு போனதாக எனக்கு தோணுது. ஒன்று, நாம எல்லை என்று சொல்வது வந்து ஜியாகிரபியில் எல்லையா, நம்முடைய உணர்வின் எல்லையா? ஒரு இலக்கியம் வந்து ஜியாகிரபிக்கல் எல்லைக்குள்ள வந்து அடக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒன்று. 2வது, இயற்கை இதுவரைக்கும் இந்த புதிய தலைமுறை வரும் வரைக்கும் வந்து ஒரு பெரிய யுத்தம், அந்த யுத்தத்தை தொடர்ந்து ஏற்பட்ட இழப்புகள், இதை பற்றின நோஸ்டால்ஜியா தான் வந்து பேசப்பட்டிருந்தது, நினைவேக்கம் தான் பேசப்பட்டிருந்தது. இன்னைக்கு ஒரு புதிய தலைமுறை வந்து தாங்கள் வாழ்கிற இடத்துல தாங்கள் அனுபவிக்கிற வாழ்க்கையை தங்களுடைய மட்டுமல்லாமல் அந்த இடத்தை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையை சேர்த்து பார்க்கிற ஒரு சென்சிபிலிட்டி உருவாகிருக்கு. அதுதான் வந்து மிக முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு விஷயம். அப்புறம் இவைகளை வந்து தொடர்ந்து கேள்விகளை எழுப்பக்கூடிய தலைப்புகள். நாம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விக்கு வந்து பதிலை கண்டுபிடிக்கலாம். ஒரு கேள்விக்கே வந்து 10 விடைகளை வந்து நாம் கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் பிரச்சனை. அடிப்படையில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான். எந்த உயிருள்ள ஒரு பொருளை நீங்க தொட்டாதான் அது ரியாக்ட் பண்ணும். ஒரு மண்புழுவை தொட்டீங்கன்னா அது நெளியும், பாம்பை தொட்டீங்கன்னா படம் எடுக்கும். அந்த ரியாக்ஷன்ல வந்து அதனுடைய குணங்கள், அதனுடைய இயல்புகள் எல்லாமே நமக்கு வெளிப்படும். ஒரு தமிழனை தொட்டா என்ன வருதோ அதுதான் அவனுடைய சூழ்நிலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவனுடைய இயல்புல வந்து எது வெளிப்படுதோ அதுதான் அவனுடைய சென்சிபிலிட்டி. அதனுடைய சாரம் வந்து ஒரு 2500 அல்லது 3000 நமக்கு தான் ரொம்ப பழசா சொல்றது தானே பிடிக்கும். முன்னாலேயே சொல்லியிருக்காங்க, பெரியோரை வியத்தனும் இளமே, சிறியோரை இகழ்தலும் இளமே. இதைத்தான் வந்து நான் தமிழனுடைய சென்சிபிலிட்டியா வந்து நினைக்கிறேன், மதிக்கிறேன். அப்படி இருக்கிற ஒரு சமூகத்தால தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். ரெண்டு விஷயம் எங்களை வெளியேற என்ன கலவந்த முகங்களை வெளியேற்ற போகிறார்கள் என்றபடியா நான் குயிக்கா சொல்றேன். ஒன்று வந்து அது 2 படம் செய்தனால் வெளியேற்றம் சம்பந்தமாக முஸ்லிம் மக்கள். ஒன்று வந்து ஆவணப்படம். நான் சொன்னப்பட ஒற்றை கமல் ஆவணப்படம் இல்லை, அது ஒரு கதையை சார்ந்து இருக்கின்றது. அது கிழக்கு மாகாணத்துல ஃபெஸ்டிவல்ல போடேக்கில் நீங்க எந்த ஊர் எனக்கு தெரியாது, ஆனால் முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்கள் என்று வந்து பார்த்ததாக எனக்கு தெரியல. கொஞ்சம் பேர் வந்து பார்த்தார்கள், நல்ல மிஷனர். யாழ்ப்பாணத்தில் ஒற்றை தமிழ் போடேக்கில் ஒரு சிலர் வந்து எனக்கு முட்டை எரிஞ்சு என்னை கலக்க மாதிரி இருந்துச்சு. அந்த நேரம் முட்டை கொண்டு வரையில அதே மாதிரியான ஒரு இது அது எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தின் ஒரு 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 வெளிப்பு வந்து அதுதான் அந்த அகில சிந்திக்க வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஸோ ஐ லெட் யூ நோ. நான் அந்த படம் காட்டுப்படைக்கு உங்களுக்கு சொல்றேன்.
நான் 83 என்ன நான் ஒரு 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 மாதம் அப்படி ஒரு சிங்கள என்னுடைய நண்பர் ஒரு வீட்டில் தங்கி இருந்தேன், ஒழிச்சு வச்சது. அந்த வீட்டில் வந்த பெரிய வீடு, பெனவந்தன்னு சொல்லலாம், பெரிய வீடு. அதில் 25 பேர் இருந்தார்கள். அந்த அந்த தமிழ் மக்கள் அந்த வீட்டில் ஒழிஞ்சிருந்தார்கள். நானும் அதில் ஒருவர், மற்ற ஒருவரையாக. எனக்கு அந்த காலத்துக்கு முதலும் பிறகும் எனக்கு தெரியும். இன்றைக்கு நான் அவரோட கதைக்கிறேன், அவ்வளோ சண்டை அவரோட. இதன் மூலமாக இல்லை, வேற விஷயங்களால. இப்போ நான் அதை ரெக்கன்சிலியேஷன் சொல்லி அதை பற்றி கதை எழுதுல. இன்னும் எங்களோட சரித்திரம் வந்து அவர் சிங்கள, நான் அவரோட சண்டை பிடிக்கிறது சிங்களம் நான் தமிழ்ன்றதால இல்லை, வேற விஷயங்கள். நன்றி சுமதி. ஓகே. சோ எனக்கு தெரியும் வாதங்கள் விவாதங்கள் உண்டு, என்னக்கும் பதில்கள் உண்டு, ஆனா அதை வெளியில செய்வோம். நன்றி, வணக்கம். விவாதத்தை தொடங்கி வச்சிருக்கிறதுன்றது வெற்றி. தேங்க்யூ.